ஐயோ திலீப், என்ன நீங்க கொண்டு வரீங்க? என்கிட்ட கொடுங்க, நான் கொடுக்குறேன். பரவாயில்ல. கொடுங்கன்னு சொல்றேன்ல. நீங்க போய் உட்காருங்க. Thank you. வாங்க வாங்க வந்து உட்காருங்க. உட்காருங்க. கொடுமா. சம்மந்தி, சூர்யாவையும் மோகனையும் காணுமே. இந்த சந்தோஷமான செய்தியை கேட்டுமா வரல? அது வேற ஒண்ணும் இல்ல சம்பந்தி, எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இந்த மாதிரி சந்தோஷமான செய்தி கிடைச்சா வீட்டுக்கு மூத்த பையன் கோயிலுக்கு போய் தேங்காய் உடைச்சிட்டு வரணும். சரி சரி. அப்போ மோகன் அது வந்து ஆண்டி, அது அவருக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. அதனால தான் அவரால் வர முடியல. வேலைக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை. சரி, தங்கச்சி அவங்க அப்புறம் வந்து பார்த்துக்கட்டும். இந்தாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, ஆனா இப்ப எல்லா இடத்துலயும் நம்ம சந்தியா மருமகளோட வாழ்க்கை பயணத்தோட முகாம் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா இடத்துலயும் அதை பத்தி சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கு. செய்தித்தாள் முழுக்க அந்த நியூஸ் தான். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் மனசார அதை ஏத்துக்கவும் செய்யறேன், வரவேற்கவும் செய்யறேன். ஏன்னா எப்போ சந்தியா மருமக டிராபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாலோ அப்பவே எனக்கு முழுமையான நம்பிக்கை வந்துருச்சு. இந்த புது டிராபிக் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா ஏதாவது முழுமையான அதிரடி செய்யும் நினைச்சேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நம்ம சந்தியா மருமகளோட வேலையை பார்த்து சந்தியாவுக்கு கூடிய சீக்கிரமே டபுள் ப்ரமோஷன் கிடைக்க போகுது. பர்மோஷன்? ஐயோ, பர்மோஷன்லாம் கிடைக்கணும்னா அது வந்து உங்க ஆசீர்வாதம் இருந்தா கிடைக்கும். அண்ணா, எங்க ஆசீர்வாதம் எப்பவுமே கூட இருக்கு. ஆனா எல்லாரை விட பெரிய ஆசீர்வாதம் சம்பந்தி அம்மாவோடது தான். இன்னைக்கு சந்தியா மருமக இந்த பதவியில இருக்கானா, அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சம்பந்தி அம்மா தான். சவிதா, நீ அமைதியா உட்காருன்னு நான் பாத்துக்கிறேன். சவிதா, வா 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 வா. அவங்க தான் எப்பவுமே சந்தியா மருமக முன்னேற காரணமா இருக்காங்க. சம்பந்தி எப்பவுமே அவங்க மருமகளுங்களுக்கு துணையா நிக்கிறத பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கும் ஆசையா தான் இருக்கு. 1-2 வருஷமாவது ரொம்ப நல்ல வேலை பார்க்கணும்னு நினைச்சேன். ஒரு பேரை சம்பாதிக்கணும்னு நினைச்சேன். அவங்களோட கனவை நிறைவேற்றிக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா வீட்டு பொறுப்புகளை கவனிச்சுக்க தான் ஆயுசு முழுக்க இருக்கே. இந்த காலத்து தலைமுறைங்க எங்க குடும்பத்தை பெருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப பிரமாத சவிதா. உன்னோட மாமியார் இருக்காங்களே, அவங்க இந்த அளவுக்கு பேசுறத கேட்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவதான். போ இல்லையா அத்தை? எல்லாம் அந்த கடவுளோட அருள் தான். ஆண்டி, சங்கீதம் ஆரம்பிக்கலாமா? சீக்கிரமா அதை செஞ்சு முடிச்சிடலாம். அது ஒண்ணும் இல்ல சம்பந்தியம்மா, சந்தியாவுக்கு அரை நாள் தான் லீவ் கிடைச்சிருக்கு. என்ன அண்ணி, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? வராதவங்க வந்திருக்கீங்க, சீக்கிரமா போனா எப்படி? ஒரு நாள் முழுக்க இருந்துட்டு போலாம்ல. ரொம்ப முயற்சி பண்ணா, ஆனா லீவ் கிடைக்கல. இன்னைக்கு சாயங்காலம் ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு அவளுக்கு. அதனால அவ சீக்கிரம் போகணும். வாங்க, நாம சீக்கிரம் வேலையை ஆரம்பிக்கலாம். இங்க பாருப்பா, அந்த சீடியை போட்டு விடுப்பா. சரிப்பா. இந்தாங்க சம்பந்தி. சரி, கொடுங்க. அத்தனை பூ கூட கொண்டு வந்துட்டேன். ஆமா மீனாட்சி, அந்த துணி எங்க? அதுவும் அக்கா கொண்டு வந்துட்டாங்க. கொடுங்க, நான் வச்சுக்கிறேன்.